வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 5வது வாரம் வெற்றிலை தீபம் ரொம்பவே நல்லபடியாக நம்ம போட்டு முடித்தாச்சு. காலையிலே 5:15 தான் எந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நல்லபடியாக வெற்றிலை தீபம் போட்டு முடித்தாச்சுங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேர் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லோரோட வேண்டுதலும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு அப்படியே என் வேண்டுதலும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கேன். அந்த டைமில் என்னோடய பர்த்டே வந்ததுங்க. என்னால் கோயிலுக்கே போக முடியலை. சுச்சுவேஷன் சரியில்லை, கோயிலுக்கு போகிற நிலமையில நான் இல்லை. அதனால் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். என்னால் கோயிலுக்கு வர முடியல, நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், வர முடியாட்டியும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வீட்டில் இருந்தபடியே நான் வேண்டிகிட்டு இருந்தேங்க. அப்போ நான் எப்பவும் போல் ஷாப்புக்கு போய் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வேண்டுனதையும் மறந்துட்டேங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். கடைக்கு வர கஸ்டமர் தான் ஒரு அம்மா. இந்தாம்மா உனக்கு பூ கொண்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ, கோயிலேருந்து கொண்டு வந்தேன், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், வச்சுக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியாட்டியும் அவங்களோட ஆசீர்வாதம் என் கடையை தேடி என்னை தேடி வந்தது. ரொம்ப ஹாப்பினா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நான் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. மறுபடியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுங்க. நைட்டே பார்த்திங்கன்னா கிச்சனெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். அப்போ தான் காலையில் வந்தால் ஈஸியாக இருக்கும், எந்திரிச்சு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தாங்க வீடெல்லாம் தொடச்சி விட்டேன். நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சரி, பருப்பு இருந்தது, பருப்பு வந்து கொஞ்சமாக கீரை போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்பு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா செப்பல் வாங்க வந்தாங்க. செப்பல் கொடுத்துட்ருந்தேன். செப்பலெல்லாம் வாங்கிட்டு ஹேர் பேண்ட் கேட்டாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் ஒன்று வந்துச்சுங்க. சரி, முக்கியமான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு, எனக்கும் அது ஃபோனில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை தான் கேட்டுட்டு அவங்களுக்கு ஹேர் பேண்ட் கொடுத்துட்ருந்தேன். அந்த அம்மா இருந்துட்டு நான் அவங்கள கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஹேர் பேண்ட் எடுத்து அவங்க ஒரு வெத்தலை பை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க கையில். அந்த வெத்தலை பையில் ஹேர் பேண்ட் போட்டுட்டு நான் கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா செப்பலுக்கு காசு கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஹேர் பேண்ட் பையில் போட்டிருக்கீங்களா, அதுக்கு யார் காசு கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்னம்மா அது 5 ரூபா தானே அப்படின்னாங்க. 5 ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் கேட்காம தானே எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேற்று சத்தம் போட்டு விட்டாங்க. எதுக்கு தான் கடைக்கு வராங்கன்னே தெரியல. நான் ஃபோன் பேசிகிட்ருக்கேன், அவங்கள கவனிக்கல நினச்சி ஹேர் பேண்டை தூக்கி அவங்க பையில் சுருக்கு பை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களே அதில் போட்டாங்க. நான் கேட்டதுக்கப்புறம் அவங்க அந்த ஹேர் பேண்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கோவமாக கொடுத்துட்டு போகிறாங்க. நல்ல கஸ்டமரும் நிறைய இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது கூட ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னா கூட திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுக்களும் இருக்காங்க. கடையில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க, யாராக இருந்தாலுமே. சந்தையில் அரைக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க மாமா. அதனால் அது திங்கக்கிழமை நேற்று க்ளீன் பண்ண முடியாததுனால இன்றைக்கி சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு கீரை கடையிலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கீரை சாம்பார், வாழைக்காய் பொரியல் தாங்க. இது கூடவே வந்து லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன் ஸ்கூலுக்காக. காலையில் எப்பவும் போல் தோசை தாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் நல்லா இருந்தது எனக்கு. கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே தான் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு அடுத்தடுத்த வேலை. இல்லைனா ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காருவேன், ரெஸ்ட் எடுப்பேன், டீ குடிச்சிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே எல்லா வேலையும் சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேன். காலையில் என்ன தான் 5:15க்கு எந்திரிச்சாலும் யாராவது எந்திரிச்சாதாங்க நமக்கு டீ குடிக்கணும்னு தோணும். இல்லைனா நம்ம ஒரு ஆளுக்காக டீ வச்சுட்டு அப்புறம் எந்திரிக்கிறவங்களுக்கு வரிசையாக ஒவ்வொருத்தவங்களுக்காக சூடு பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்காக தனியாக ஸ்பெஷலாலாம் டீ வைக்கவே மாட்டேன். மாமா காலையில் பார்த்திங்கன்னா 8:15க்கு தான் எந்திரிச்சாங்க. அவங்க எந்திரிக்கும் போது அவங்களுக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு அப்படியே நானும் டீ வச்சு குடித்தேன். நைட்டு என்ன தான் நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்தாலும் காலையில் கிச்சன் வேலை முடித்ததுக்கப்புறம் சிங்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ரவுண்டுக்காக சிங்கில் உள்ள பாத்திரம் நமக்காக காத்துட்ருக்கும். அதை எல்லாம் கழுவி வச்சுட்டு துணி மிஷினில் போட்டிருக்கேன். அதையும் கொண்டு போய் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப் கிளம்பி போயிடலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் வெற்றிலை தீபம் போடாதவங்க கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுங்க. இதனால் நான் வந்து நிறைய பலன் கண்டிருக்கேன். வெற்றிலை தீபம் போட்டு என்னோடய வேண்டுதல் நிறைய நிறைவேறியிருக்கு. போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக போடுங்க, உங்கள் பிரார்த்தனையும் நிறைவேறும். சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.